அசையாதம்மா, நாடி பார்க்கணும்ல. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? என்ன நடந்தது? என்னாச்சுன்னு தெரியல. புள்ள தச்சி பொண்ணு எரியுதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. வைத்தியருக்கு கூட என்ன காரணம்னு தெரியல. வைத்தியராவது கீதியராவது கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையற மாதிரி இல்ல இருக்கு. வெங்கம்மாம்பா கிட்ட கேட்கலாம் வாங்க. வெங்கு. வரேன் பெரியப்பா. அம்மா வெங்கு. வாங்க பெரியப்பா. இப்பதான் வந்தீங்களா? இன்னைக்கு கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கலான்னு இங்க வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை. என்னன்னு பாரும்மா. இது கடவுளோட சித்தம். தப்பு செஞ்சவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாகணும். நாம செய்யற பாவ புண்ணியங்கள் நம்ம வாரிச தாக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உன்னை வாரி வெயில்ல போட நீ ஒருத்தருக்கும் தெரியாம வெங்கம்மாம்பாவுக்கு துரோகம் பண்ணலாம்னு நினைச்சியா? துரோகம் பண்ணலாம்னு நினைக்கிறதா? பண்ணிட்டாங்க. நரசிம்மர் கவிதைய எரிக்க பார்த்தாங்க. பாவம், அவ பாட்டுக்கு ஏதோ எழுதிட்டு போறாளே, அதை எரிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? டேய் கிருஷ்ணா, இவள வீட்டுக்குள்ள சேர்க்கவே சேர்க்காதன்னு சொன்னேனே, கேட்டியா? ஏமா, சித்தி பொண்ணா இருந்தாலும் இதுவரைக்கும் நான் உன்கிட்ட எந்த வேறுபாடும் பார்க்கல. பிறந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, புகுந்த வீட்டுக்கே பெருமை தேடி தரான்னு எங்க பொண்ணு நாங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்களே பாராட்டும் போது நீ இந்த மாதிரி பொறாமப்படுறது நல்லா இருக்கா சொல்லு? அண்ணா, என் பொண்ண தனி குடுத்தன வைக்கணுங்கிற எண்ணத்துல நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சு. அவர் கால்ல விழுந்து என்ன பிரயோஜனம்? வேணும்னா என்னோட மருமக கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கேக்குறேன், கண்டிப்பா கேக்குறேன். அம்மா வெங்கம்மாம்பா, காப்பாத்துமா, காப்பாத்து. காப்பாத்துறதுக்கும் அழிக்கிறதுக்கும் நான் என்ன கடவுளா சொல்லுங்க? அந்த தரிகொண்ட பெருமாளை வேண்டுங்க. ஐயா லட்சுமி நரசிம்ம பெருமாளே, காப்பாத்தியா, காப்பாத்து. தரிகொண்டா லட்சுமி நரசிம்ம சுவாமி, 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 தரிகொண்டா லட்சுமி நரசிம்ம சுவாமி. நமஹ. ஓம் ருதேந்திராய நமஹ. ஓம் அக்னிலோச்சனாய நமஹ. ஓம் ரௌத்ராய நமஹ. மாமா, மறைந்தும் மறையாமல் இருக்கும் எஞ்சேட்டி வம்சத்தில் உதித்த வெங்கடாச்சலபதியின் மனைவியான எஞ்சேட்டி வம்சத்தில் உதித்த வெங்கடாச்சலபதியின் மனைவியான வெங்கம்மா, நற்கவிதாயினி முதலில் இந்த கவிதையை எழுதி உங்களுக்கு படைக்கின்றேன். வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் தரிகொண்ட நரசிம்மா, தீன தயாபரணே. இஞ்சேட்டி வம்சத்துக்கு சந்தோஷம் தானே மாமா? சந்தோஷம், சந்தோஷம். செத்து போயிட்டான்னு நினைச்ச என்னோட பையனுக்கு நீ இந்த கவிதையில இடம் கொடுத்து அழியா புகழோட சிரஞ்சீவியா அவனை வாழ வச்சுட்ட. எந்த மனைவியும் ஒரு புருஷனுக்கு வழங்காத கௌரவத்தை நீ அவனுக்கு கொடுத்துட்டம்மா. போதுமா, ரொம்ப சந்தோஷம். அஷ்டாங்க யோக சாரத்தை 6 மாசத்துல எனக்கு நல்லபடியா கத்து கொடுத்த உங்களுக்கு குருதட்சணையா இத நான் அர்ப்பணிக்கிறேன் குருதேவா. தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. ஆஹா, வெங்கமாம்பா, கவி உலகத்துல முதல் அடி எடுத்து வச்ச நீ இன்னும் பல அடிகளை எடுத்து வைக்கணும்னு, எத்தனையோ மகா காவியங்களை படைக்கணும்னு, உன் கையால அந்த தரிகொண்டா நரசிம்ம சுவாமி எழுத வைக்கணும்னு மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறம்மா. எங்க ஊர் மருமக வெங்கமாம்பா தரிகொண்டா கிராமத்துக்கு பெருமையை சேர்த்துட்டாங்க. ஏய், என்னடா பாக்குறீங்க? கோஷம் போடுங்க. தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, தரிகொண்ட வெங்கமாம்பா, தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, தரிகொண்ட வெங்கமாம்பா, தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, தரிகொண்ட வெங்கமாம்பா, தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, தரிகொண்ட. டேய் கிருஷ்ணா, அம்மா மங்கா, சரி நான் புறப்படுறேன். மாமா, இன்னொரு 4-5 நாள் இருந்தா நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். என் உயிரை வாங்குறதுக்குனே ஒரு கணக்கு புள்ள வந்திருக்கான். நான் அவங்கிட்ட கணக்கு வழக்குகளை ஒழுங்கா ஒப்படைக்கலன்னா அந்த ஆற்காடு நவாப் என் தலையில தாண்டவம் ஆடிடுவான். நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க. இனிமேலாவது ஒழுங்கா இரு. தனி குடுத்தன போங்க அது இதுன்னு சொல்லி அவங்க மனச கலைக்காத. பாவம், இவங்களுக்கு மட்டும் யார் இருக்காங்க சொல்லு? நீதானே ஆதரவா இருக்கணும். வீட்டு வேலைகளை உன் பொண்ணு மட்டுமே செய்யறாளேன்னு குறப்பட்டுக்காத. சொல்லிட்டீங்களா? நீங்களும் பேசாத, சொல்லிட்டீங்களா? எதுவும் பேசாத. வாயை திறந்தா அவ்வளவுதான். பொண்ணும் கழுதையும் ஒண்ணுன்னு வாங்க. ஒன்னா பிறந்தா வேலை செய்யறதும், கழுதையா பிறந்தா பொதி சுமக்கிறதும் சகஜம்தான். உன் பொண்ணுக்கு பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் சந்திரகிரிக்கு வா. என்ன சொல்ற? சரிங்கண்ணா. அடே திம்மையா, இங்க இருக்கேங்க. நீ எப்ப இங்க வந்த? இப்பதான். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. சேஷமாம்பா சொல்லி வை.
அப்ப நான் புறப்பட்டுமா? நாங்களும் புறப்படலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உடல் இருக்கிற வரைக்கும் உணர்ச்சிகளும் மனுஷங்க இருக்கிற வரைக்கும் ஆசாபாசமும் கண்டிப்பா இருக்கும். இருங்க, அப்படியே எங்காவது போகணும்னா எல்லாரும் சந்திரகிரிக்கு வாங்க, சந்தோஷமா இருக்கலாம். ம், இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறோமோ? சரியா சொன்னீங்க, என்ன சொன்ன? சரியா சொன்னீங்கன்னு சொன்னேன். அப்போ நான் கிளம்புறேன். படா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அண்ணன் படபடன்னு பேசுவாரே தவிர மனசு குழந்தை மாதிரி. ஆனந்த மங்கள கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி நமஸ்கரமே. கோவிந்தா கோவிந்தா. புஷ்பகிரி பீடாதிபதி பரமஹம்ச பாகவதோத்தமர் மகா புனிதமான ஸ்ரீ 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 வித்யா நரசிம்ம பாரதி சுவாமி வாழ்க. சுமாரியா? இந்த ஊரோட கர்ணம் யாரு? நான் தான் சுவாமி. வெங்கமாம்பா என் பொண்ணுதான். வர சொல்லுங்க. ஏ வெங்கு, இந்த பூஜை புனஸ்காரம்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல அந்த பெரியவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. மடாதிபதிங்கிறவரு சாதாரணமானவர் இல்ல. அம்மா வெங்கமாம்பா, சீக்கிரம் வாமா. இதோ வரேன்னா. அங்க உனக்காக காத்துட்டு இருக்கா. நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, என் பொண்ணு. நீங்க கவலைப்படாதீங்க அண்டி, மருமகளுக்கு துணையா நான் போறேன். கைங்கரியம். சுவாமி, சுவாமி சம்பிரதாயங்களுக்கு எதிரா நடக்கிறவங்கள பார்க்க மாட்டாராம். அதுலயும் தலைமுடியோட வர விதவைகளை நிச்சயம் பார்க்கவே மாட்டாராம். திரைய போடுங்க, திரைய போடுங்க. சுவாமி, என் பொண்ணு வந்துட்டா. கேள்விகளை கேளுங்க. அவளால சரியான பதில சொல்ல முடியலன்னா இந்து தர்ம சம்பிரதாயப்படி நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். ஏமா, சத்பிராமண வம்சத்துல பிறந்துட்டு சம்பிரதாயத்துக்கு விரோதமா நடந்துட்டு இருக்கியா? ஒரு விதவை எடுக்க வேண்டிய பொட்டு, கண்மை, வளையல், தலைமுடி இதோட ஊரை சுத்திட்டு இருக்கியா? மடாதிபதி வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் என்னோட தலைமுடியை மழிச்சு நான் விதவ கோலத்துக்கு மாறுறேன். வெங்கம்மாப்பா, ஆனா என் தலையில முடி வளராத மாதிரி உங்களால செய்ய முடியுமா? என்ன திமிர் பிடிச்ச மாதிரி பேசுறேன். கைங்கரியம். சுவாமி, சுவாமி. ம், ம். கிருஷ்ணா, சுவாமி, அக்ரஹாரத்தை விட்டும் கிராமத்தை விட்டும் உன் பொண்ணு வெளியேத்தாம இருக்கணும்னா அவளை விதவ கோலத்துல கூட்டிட்டு வாங்க. சுவாமி, சொன்னதை செய்யறேலா இல்ல குடும்பத்தையே ஊரை விட்டு வெளியேத்தணுமா? உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நான் தயாரா இருக்கேன். அழாதீங்க அண்ணி. இந்த ஊர் ஜனங்களும் அந்த மடாதிபதியும் என் பொண்ண பழிவாங்க நினைக்கிறாங்க. அவளை விதவையாக்குற வரைக்கும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மாடி, என்னோட கைகால்லாம் நடுங்குது. இந்த காசை வாங்கிக்க, வயிறு முற்ற அளவுக்கு கல்லையும் குடிச்சிக்க. உன்னோட காலு கை மட்டும் இல்ல, உடம்பெல்லாம் பரதநாட்டியம் ஆடும். இந்தா. அதனால கத்தி எடுத்துக்கிட்டு ஆத்து பக்கமா வந்து சேர்ந்துரு. அங்க போய் உட்காந்துக்கோமா, அவன் உன் தலையை மொட்டையடிக்க போறான். தீட்டினதெல்லாம் போதும், வேலைய ஆரம்பி. அம்மா, கங்காளம்மா தாயே காப்பாத்துமா. அம்மா கங்காளம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன காப்பாத்துமா. தெரியாம பண்ணிட்டம்மா, என்ன மன்னிச்சிருமா தாயே. அம்மா கங்காளம்மா, என்ன காப்பாத்துமா. ஏமா, நீ அந்த சவர தொழிலாளிக்கு கங்காளம்மனா தெரிஞ்சியாமே? யத் பாவம் தத் பவதி. என் நாதன் வெங்கடநாதன் நீங்க என்ன விதவையாக்குறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. இங்க வந்தவா எல்லாரும் பயத்தோடையும் பக்தியோடையும் என்னண்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிண்டா. நீ அப்படி செய்யலன்னதும் அகங்காரம் பிடிச்சவன் நினைச்சேன். உங்களை வணங்குறதுல ஆட்சேபனை இல்ல. நீங்க கொஞ்சம் பீடத்தை விட்டு எழுந்துருங்க. என்னது சுவாமி பீடத்தை விட்டு எந்திரிக்கிறது? கைங்கரியம். சுவாமி, ம். திரைய விளக்குங்க.
ನರಸಿಂಹ ಭಕ್ತ ಪಾರಿಜಾತಮ ಪ್ರಹ್ಲಾದ ರೂಪ ಪರಮ ವೈಷ್ಣವ ಭಾಗವತೋತ್ತಮ நமோ நமஹ நமோ நமஹ. என்ன மன்னிச்சிடு. இவாளோட பேச்ச கேட்டுட்டு உன்னிட்ட வாதம் பண்ணி உன்னை விதவையாக்கலான்னு பார்த்தம்மா. என்ன மன்னிச்சிடு. பாருங்க கிருஷ்ணா, நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீள். பகவானோட அம்சமா இருக்கிறவாளுக்கு தாய் தந்தையா இருக்கீள். இந்த நரசிம்ம பெருமாள் சாக்ஷாத் பிரஹ்லாத ரூபத்தை காட்டுறதுக்காகவே இங்க என்ன அனுப்பியிருக்கார். என் ஜென்ம சாபல்யம் ஆயிடுத்து. தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, இஞ்சேட்டி வெங்கமாம்பா, புஷ்பகிரி சுவாமி, தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, இஞ்சேட்டி வெங்கமாம்பா. தண்ணி ஐயா ஐயா தண்ணி தண்ணி